அலைக்கும். இன்றைக்கி நம்ம vlogல ஒரு வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோடய டே ரொட்டீன் எப்படி இருந்தது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பஹ்ரைன் ஸ்கூல்ஸ் பற்றின விஷயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இருக்க ஸ்கூல்ஸ்லலாம் சனாவோட ஸ்கூல்ஸில் வந்து ஸ்கூல்லேயே தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்னா நம்ம வந்து தனியாக கார் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். சனா போகிறது வந்து ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். இந்த ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு குரூப் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், NHS பஸ் நம்பர் 13 அப்படின்னு போட்டிருக்கு. எங்களுடைய ஏரியா வந்து கர்பாபாத் கார்டன் சொல்லிட்டு க்ரீனாக காமிக்குது இல்லையா, அதுதான் எங்களுடைய ஏரியா. அதாவது பஸ் வந்து ரீச் ஆக போகுது. அவங்க காலையில் எந்த ஸ்பாட்டில் அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே நமக்கு லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம வீட்டில் செக் பண்ணிக்கலாம் லைவ் லொக்கேஷனில் வண்டி எந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கிட்ட வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து இறங்கி கீழே போயிடுவோம். இங்கே இருக்க பஸ்லலாம் வந்து கண்டிப்பாக ஒரு டீச்சரும் கூட வருவாங்க. அதனால் நம்ம வந்து பயப்படாமல் ஃபுல் சேஃப்டியாக அனுப்பலாம். ஸ்கூல் வந்து பஸ்ஸை ரீச் ஆகிற வரைக்குமே அந்த லைவ் லொக்கேஷன் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ எந்த இடத்துல பசங்க போயிட்டுருக்காங்கன்றது நம்மளால் அழகாக வீட்டில் இருந்துட்டு ட்ராக் பண்ண முடியும். எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம அனுப்பிட்டோன்னா பசங்க ஸ்கூல் போயிடுச்சா கிளாஸ் போயிடுச்சான்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே அந்த கவலையே தேவையில்லை. அவங்க கரெக்டாக ஸ்கூல் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த லைவ் லொக்கேஷன் வந்து ஆக்டிவாகவே தான் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து 6:45 பஸ் வருதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 6:05 நாங்கள் வந்து கீழே இறங்கி போயிடுவோம். ஏன்னா ஜுஃபியரில் இருந்ததுனால ரொம்ப இயர்லியராக பஸ் வந்துடும். அந்த குளிர் நாளெல்லாம் எழுந்திரிச்சு போகிறதுக்கு சனா பார்க்கணும், அப்படியே நடுங்கிட்டே போகும். இப்போ சனா வந்து கிளம்பியாச்சு. நான் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக டீ எல்லாம் குடிச்சிட்டு நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டு தான் நான் தூங்கியிருந்தேன் நைட்டே. ஸோ அந்த மாவு வந்து போட்டுட்டேன். கிரைண்டரில் மாவு ஓடிட்டுருக்கு. வச்சுட்டு இன்றைக்கி வந்து வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் லஞ்சுக்கு. இது வந்து அயான் ஏஞ்சதுக்கப்புறமா என்னால் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா அயான் வந்து சும்மா இருக்க மாட்டான், தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான், எங்கே பார்த்தாலும் இறைச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ அவன் தூங்கும்போதே நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ண எடுத்துட்டேன். இப்போ வாழைப்பூ வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த நடுவில் இருக்க நரம்பு எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இப்போது. ஆனால் கரெக்டாக அந்த டைம் பார்த்தா ஐயா நான் அன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வந்துட்டான், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அந்த கிளிப்ஸ் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். செல்லம் குட் மார்னிங். குட் மார்னிங். ஐநோ அம்மிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? அங்கே லூலு கவர் இருக்குது, அது கொஞ்சம் எடுத்து தாம்மா. ஒரு கவர் எடுத்துட்டு வாடித்தாங்க. இதெல்லாம் போடலாம். चक लगाओ जल्दी. लूलू कवर. அதான் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு ஓடி வாங்க மம்மி கிட்ட. கொடுங்க, கீழே கொடுங்க. தேங்க்யூ, வெல்கம் சொல்லுங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக அவன் ஏஞ்சி வந்ததுனால அவனை எப்படி சமாளிக்கிறதுறான்னு சொல்லிட்டு அவன்கிட்டே ஹெல்ப் கேட்டால் அவன் அப்படியே நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால தான் நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் கூட அழகாக ஒரு ஏ போட்டு அம்மாவுக்கு காமிக்கணும். போடு பார்க்கலாம். ஏ தெரிய மாட்டேதே. டோருக்கு ஏ பாப்பா போட்டு ஏ. மம்மியும் கட் பண்ணிட்டேன். மம்மி யாரு, குட் பாயா குட் கேலா? குட் கேலா. நீ குட் பாய், நான் குட் கேலா. ஐ கிளாப் பண்ணு. நீ குட் பாய், நான் குட் கேர்ள். ஓகே. இப்படியே அயான் கூட பேசிக்கிட்டே அவனை வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். எப்பயுமே இந்த அலுமினியம் ஃபாயில் நான் வந்து பிரியாணி செய்ய எடுத்தாலும் சரி, இல்லை அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் க்ளீன் பண்ண எடுத்தாலும் சரி, அந்த அலுமினியம் ஃபாயில் பார்த்தோன்னே அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி அதில் டாய்ஸ் பண்ணி சூப்பர் மேனு, காரு, ஜீப் அது மாதிரிலாம் பண்ணி கொடுத்து பழக்கிட்டேன்னா, ஸோ அதை பார்த்தோன்னே நீங்கள் ஜீப் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். இதே சனா கூட இருந்திருந்தானா சனா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பான், எனக்கு ஜீப் பண்ணித்தாங்க, ஸ்பைடர்மேன் பண்ணித்தா சனா அப்படின்னு சொல்லிட்டு சனாட்ட போய் கேட்பான். இப்போ சனா வீட்டில் இல்லாததுனால நானும் அவனும் ஜீப் பண்ணி இந்த மாதிரி விளையாட வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் நான் வந்து அந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி துவர்க்கும் இல்லையா, அந்த துவர்ப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த வாழைப்பூ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் நான் வந்து போட்டு வைப்பேன். அரிசி நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியை
போட்டு வச்சோன்னா அந்த துவர்ப்பெல்லாம் எடுத்துரும். இது வந்து பயிறு சேர்த்து கொஞ்சம் காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அயானுக்கு வந்து குக்கும்பர் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சரியான வெயில் இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா நீர் சுருக்கு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் குக்கும்பர் எடுத்து கட் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டு அப்படியே சமைக்க வந்தாச்சு. லஞ்சு ரெடி. லஞ்சுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணி, பூண்டு கட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி காரக்குழம்பு வைப்பேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், ப்ளஸ் ரீஃபண்ட் ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துருவேன் இதில். அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு பூண்டு பல் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே நல்லா நசுக்கி ஒன்றும் பாதியமாக அப்படியே சேர்த்துக்குவேங்க. அது முழுசாக போட்டால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம வந்து நசுக்கி போட்டோன்னா அது சாப்பாட்டோட கலந்து நானே அப்படியே ஊட்டிடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை. இது ஃபஸ்ட்டு போட்டு தாளிக்கும் போது நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தாளிச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 வெங்காயம் போல் எடுத்து கட் பண்ணி சின்னதாக வச்சுருக்கேன். அதை போட்டு தான் நம்ம தாளிச்சிக்க போகிறோம். இது கூடவே வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. காரக்குழம்பு வந்து 2 தக்காளி, நல்லா படுத்த தக்காளி 2 போட்டால் போதும். இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக நான் எறாவோ கருவாடோ எதுவுமே சேர்த்துக்கல. இது கூட ரொம்ப சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு மட்டும் செய்யலாம், வாழைப்பூ பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த காரக்குழம்பு புளி ஊற்றி செய்கிற எந்த குழம்புமே அவருக்கு பிடிக்காது. அது எப்படிடா சாப்பிட வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கும்போது நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இது கூட மேட்ச் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து நான் காரக்குழம்பு பண்ணாலே வாழைப்பூவும் சேர்த்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தனியாக குழந்தை வச்சுக்கிட்டு பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அயானுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவனை வச்சுக்கிட்டு நம்ம வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு பிடிக்குதுன்றதுனால சரி ஓகே நம்ம காலையிலே எழுந்துச்சி பண்ணிடலாம். அவன் தூங்கும்போது நான் தூங்குகிற விஷயம்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா அந்த டைமில் என்னென்ன வேலை இருக்கோ, தம்பி இல்லாமல் என்னெல்லாம் நம்ம பெண்டிங் ஒர்க் முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடிக்கிற வேலையில் நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது எங்களுக்கு போதுமானதாக இருக்கும், அதனால நான் கம்மியாக தான் பார்த்து சேர்த்துருக்கேன். இது கூடவே மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். எங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைங்க. ஸோ நான் இந்த மாதிரி தூள் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மசாலாலாம் நல்லா கலந்து போகிற மாதிரி இப்படி கலந்து விட்டுடலாம். முன்னாடியே புளி வந்து எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை நம்ம வந்து அப்புறமேட்டுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நம்ம சேர்த்துருக்கோம்ல காய்கறிலாம் கொஞ்சம் வேகட்டும், அதே மாதிரி இந்த மசாலாவும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்படியே அந்த பச்சை மசாலா வாசனை வர மாதிரி இருந்துடக்கூடாது. இந்த அளவு புளி எடுத்து நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அயானுக்கு வந்து டிவி போட்டு விட்டுட்டு நான் வந்து வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ சனாவும் கிடையாது வீட்டில், அவங்க அப்பாவும் வீட்டில் கிடையாது. ஸோ வந்து என்ன தான் சமைச்சாலும் நான் கிச்சன்லேருந்து அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறா இன்னொன்று சொல்லிவிட்டு. அதே போல் அவனுமே வந்து அங்கேயே இருக்க மாட்டான், டிவியே பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் வந்து என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணுறீங்க, என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி, என்ன சமைக்கிறீங்க, அந்த மாதிரி என் கூடயே தான் இருக்க மாதிரி நான் வச்சுக்குவேன். ரொம்ப டிவி அந்த ஸ்க்ரீன் டைம்லாம் காமிக்கக்கூடாதுன்னு இப்போ வர பசங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக டிவியும் பார்க்க விடக்கூடாதுன்றதுக்காக நான் என்டர்டெய்னிங்காக ஏதாவது அவன்கிட்ட பேசிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே அப்படியே சமைச்சி குழம்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே வந்து அந்த சுண்டல் வேக வச்சுருந்தேன், ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்தாச்சு. ஸோ நம்ம காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சிடலாம். நான் முன்னாடியே வந்து காமிச்சிடலாங்க, துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். என்னோடய அம்மா வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க வாழைப்பூ பொரியல். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டைலு. ஸோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 மிளகா வந்து உடைச்சி போட்டுக்கிட்டேன், காஞ்ச மிளகா. இது கூடவே ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி கருவேப்பிலை அதையும் சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்போ இல்லை பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து தாளிக்கும் போது போடக்கூடாது. இந்த மாதிரி வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா, அதாவது வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த துவரம் பருப்பை போட்டுடலாம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன் பொரியல் செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு.
இதை போட்டு இப்போ அப்படியே அழகாக கலந்து விட்டுடலாம். இந்த வாழைப்பூ பொரியல் வந்து பசங்களுக்குமே நல்லா கொடுக்கலாம். ஏன்னா இதில் துவர்ப்பு அதிகமாக இருக்காது. நான் ஏற்கனவே வந்து அரிசி கழுவுற தண்ணி வந்து போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் இதில் பெருசாக துவர்க்கெல்லாம் செய்யாது. ஃபஸ்ட்டு டைம் சனா வேணான்னு சொல்லும். இப்போலாம் சனாவே விருப்பமாக சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. உப்பு வந்து எப்பயுமே வாழைப்பூ பொரியல் கீரைக்கெலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா அது அப்படியே வாழைப்பூ நிறையா இருக்காது. அப்படியே கொஞ்சம் தண்ணிலாம் குறைஞ்சி வெந்து வரும்போது கொஞ்சம் சுருங்கி வரும் இல்லையா, அப்போ வந்து உப்பு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ போடும்போது கொஞ்சம் பாதி உப்பு போல் போட்டுக்கிட்டு பத்தலைனா வேணால் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து வாழைப்பூ எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அழகாக வெந்து வந்துடும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து சனாவோட ஸ்கூல்லங்க சனாக்கு பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லை வேறு பசங்களுக்கு பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லை கிளாஸில் ஏதாவது ஒரு ஃபன் டே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கூட டீச்சர் வந்து ஃபோட்டோ பிடிச்சி குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது இன்றைக்கி பசங்க அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம வீட்டிலேருந்தே அழகாக தெரிஞ்சுக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து இப்போ ஷூ பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு டேடி மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், இந்தாங்க சேலரின்னு கொடுத்தான். அதில் பார்த்தா 2000 பிடி 3000 பிடின்னு சனா ரெடி பண்ணி கொடுத்துருக்கா போல இருக்குது, ரூபா நோட்டு மாதிரி. அதை கொண்டு வந்து கொடுத்தான். பரவாயில்ல, இத்தனை பிடி கொண்டு வந்து புள்ள சம்பாரித்து கொடுக்குதுன்ற மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ பொரியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ வந்து தேங்காய் வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து துருவல் கிடையாது, நான் மிக்சிலேயே போட்டு அந்த பல்ஸ் மோடில் சும்மா கொஞ்சமாக பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதை அப்படியே போட்டு நம்ம கலந்து எடுத்துட்டோன்னாக்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது பார்க்குறது உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னதான் வாழைப்பூ பொரியல் பண்ணால் கூட காரக்குழம்புக்கு அப்பளம் அந்த வத்தல் எல்லாம் வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னா சொல்லுங்கள். அதனால் வத்தல் அப்பளம் எல்லாமே நான் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த அப்பளம் அப்புறம் இந்த வத்தல் வந்து நான் ரீசெண்டாக அந்த அன்பு தமிழ் சந்தைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அங்கே வாங்கின வத்தல் தான் இது. பசங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வத்தல் எல்லாம் பெருசாக கிடைக்காது. அது கூடவே மாம்பழமும் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ சூப்பரான லன்ச் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ 13:54 ஆகுது. என் ஃபோனில் டைம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 2 நிமிஷம் ஆகுது. ஸோ சனா ரீச் ஆக போகிறா. வீட்டுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வண்டி வீட்டுக்கிட்ட வரப்போகுது. இதையுமே அவங்க ஃபஸ்ட்டே அமுச்சிடுவாங்க. ஸோ நம்ம சனா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி அவங்களுக்கு புது யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். ஸோ அது தூக்க முடியாமல் பாவம் சனா தூக்கிட்டு மேலே ஏறி வரா அழகாக சிரிச்சுக்கிட்டு. இப்போ நான் லஞ்செல்லாம் சாப்பிட்டு பசங்களுக்கும் ஊட்டி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. எல்லா வேலையும் இல்லை, இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனா அப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிற டைமு. சரி, அதனால் இன்றைக்கி பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். மோஸ்ட்லி இங்கே பஹ்ரைனில் பஜ்ஜி மாவே விற்காது. என்னென்னமோ விற்கிறாங்க, ஆனால் பஜ்ஜி மாவு விற்க மாட்டாங்க. நானே தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த டைம் அந்த அன்பு தமிழ் சந்தையில் தான் நான் அந்த பஜ்ஜி மாவு வாங்கியிருந்தேன். சரி, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மிளகா பஜ்ஜி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அவருக்கு வந்து பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு. இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே மிளகா பஜ்ஜி போட்டால் ரொம்ப பிடிக்கும். சனா அப்பாவுக்கும் பிடிக்கும். சனாலாம் சும்மா ஒன்று தான் எடுத்து சாப்பிட்டு பார்ப்பா, அதிகமாக சாப்பிட மாட்டா. இது வந்து நான் வீடியோ பெருசாக எடுக்கல, ஏன்னா அப்படியே நம்ம மாவு கலந்து பஜ்ஜி போட போகிறோம். இதில் வேறு என்ன நம்ம எலாபரேட்டாக எடுக்கிறதுன்ற மாதிரி நான் எடுக்கலை. டெய்லியுமே என்ன பொருளே செஞ்சு தரணும்னு இல்லை, வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி அவருக்கு செஞ்சு கொடுத்துருவேன். எதுவுமே இல்லைன்னா ஒரு 2-3 ஃப்ரூட்ஸை எடுத்து கலந்து கட் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். முடியாத அன்றைக்கி இன்றைக்கி என்னால் முடியலங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது வெளியில் பார்த்துக்குவாங்கன்னா அன்றைக்கி அவர் வந்து ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக செய்யணுன்ற கம்பல்ஷன் கிடையாது. பட் ஆனால் எனக்கு டைம் இருக்கும்போது நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றது உண்டு அவருக்கு. செமையாக இருக்குல்ல பஜ்ஜி, பார்க்குறதுக்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க. இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிஜமாகவே இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.